வணக்கம் பாய் ஃபார்மி. சினிமா ரசிகர்களாக இருந்தவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியோட தொண்டர்களாக மாறி இருக்காங்க. இந்த மாற்றம் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். சரி, இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. கருத்த நல்ல சவனா கிளம்பி போவோம். Oh shit. Here we go again. கஞ்சா கருப்பு அவர்கள் சொல்ற மாதிரி இப்பதான் என் வாழ்க்கையில ஒரு ஒளி தெரியுதுடா அப்படின்னு ஆரம்பிச்சேன், முடிஞ்சு. சரி, ஓகே, பேக் டு த டாபிக். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சினிமா ரசிகர்களாக இருந்தவங்க எல்லாமே ஒரு கட்சியோட தொண்டராக மாறுறாங்க அப்படின்றப்போ அவங்க எந்த அளவுக்கு கவனமாகவும் பொறுப்பாகவும் செயல்படணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம். சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரசிகர்கள் கட்சி மன்றம் அப்படின்றது வேற, ஆனால் இதுவே அரசியல்னு வந்துட்டோம் அப்படின்னா அரசியல் கட்சின்றது வேற. ரெண்டுக்குமே தகுந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் பார்த்து செயல்பட்டால் மட்டும்தான் எல்லாருமே வந்து நம்மளை கவனிப்பாங்க. அதை தவிர நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று அங்கே பண்ணுற மாதிரி எங்கேயும் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து நம்மளை அதான் ஆல்ரெடி சொல்கிறேன் தற்கூரின்ற மாதிரி நம்மளை வந்து என்னன்னா ரொம்ப கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ரசிகர் நற்பணி மன்றம் வேற, அரசியல் கட்சின்றது வேற. ஸோ வந்து எல்லாருமே பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னாலுமே இன்னைக்கு வேளாங்கண்ணியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். காலங்கத்தால் 3 மணிக்கு போயிட்டு விஜய் அவர்கள் வருவாருன்னு சொல்லிட்டு உள்ள எல்லா பேரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு இடையூறாக வந்து டிவிகேன்னு சொல்லி கட்சியோட மானத்தை வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு கேவலமான செயல் தான் நான் சொல்லுவேன். நம்மளை வந்து மற்றவங்க வந்து இழிவுபடுத்துறதுக்கு நம்மளே கொடுத்துக்கிற ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். மற்ற கட்சிக்காரங்களாம் சொல்கிறாங்களே விஜயோட ரசிகர்கள், அதாவது விஜய் கட்சியில் இருக்க தொண்டர்கள், அவங்க எல்லாமே விஜய்க்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து ஒரு தற்கூரி கூட்டம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த வேளாங்கண்ணியில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தற்கூரி கூட்டம் வந்து விஜய் கூட இருக்கிறதுனால எந்தெந்த மாதிரிலாம் வந்து அவருக்கு பாதிப்பு வரப்போகுது, இந்த தற்கூரி கூட்டத்தை வச்சு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி அவரோட அரசியல் களத்தில் அந்த அரசியல் பயணத்தில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ரொம்பவே முக்கியமான வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்த்தே ஆகணும். மற்றவங்களுக்கும் அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து ஒரு பைத்தியமாக சுற்றிட்டு இருக்காங்களே தவிர, நானும் விஜய் ரசிகர் தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து அதை எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இடம் பொருள் ஏவல் பார்த்து நடந்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கான மதிப்பை வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும். நம்மளோட வேல்யூக்கு எடுத்துக்கிற மாதிரி அதுக்கு இன்னொருத்தனுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்கறது அப்படின்றது சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். ஃபர்ஸ்ட் வேளாங்கண்ணியில் நடந்தது என்ன அப்படின்றத பற்றி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு 3-4 நாள் முன்னாடி திருச்செந்தூருக்கு போயிட்டு காலையில் பிரார்த்தனை பண்ணார். அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் சீரடி சாய்பாபா கோயிலில் போயிட்டு அங்கேயும் பிரார்த்தனை பண்ணார். அதே மாதிரி அதை தொடர்ந்து இன்னைக்கு மே 2ஆம் தேதியான இன்னைக்கு வந்து வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்து மாதா சர்ச்சுக்கு வந்து விஜய் அவர்கள் வராருன்ற நியூஸ் வந்து எப்படியோ லீக் ஆயிடுச்சு. அதை கேட்டதும் போதும் எத்தனை மணிக்கு நினைக்கிறீங்க? காலங்கத்தால் 3 மணிக்கு அவ்வளோ கூட்டம் போயிட்டு விஜய் வருவார், நாங்கள் வந்து அவர் கூட ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆகுது, போக போக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வரல. ஸோ அதனால் அங்கே இருக்க கூட்டத்தில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவிகேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை மணிக்கு? காலங்கத்தால் 3-4 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. இதை வந்து அந்த இடத்துல வந்து விஜய் ரசிகராக இருக்கவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம தான் வெயிட்டு, நம்ம தான் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு பக்தரோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க. காலையில் வந்து அங்கே எதுக்காக வேணாலும், கோயிலுக்கு யார் வேணாலும் எந்த ஒரு ஒரு டவுன்ஃபாலாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்றக்காக சர்ச்சுக்காக வரலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த பக்தர்கள் வந்து இந்த விஷயத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம போகிறோமா, நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பொது இடத்துல நடந்துக்கிட்டோம் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு மோசமான விஷயமா மாறிடுச்சு இந்த இடத்துல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்துக்காரங்களும் எந்த கோயிலுக்கு வேணால் போகலாம், எந்த சர்ச்சுக்கு வேணால் போகலாம், எந்த மசூதிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காருல. இப்போ திருச்செந்தூர் அவர் போனப்போ கூட வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்டின், அவரை வந்து உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் வந்து அந்த கோயில் நிர்வாகத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் போட்ட மாதிரி நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அது எதுக்காகனா விஜய் அவர்களை வந்து அமுத்தணும் அப்படின்றக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் வந்து எனக்கு வந்து மதம் கிடையாது, சாதி கிடையாது, எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, நான் வந்து மக்களோட நிற்பேன் அப்படின்றக்காக அவர் எந்த ஒரு மதத்தையும் பார்க்காம எல்லா கோயிலும் ஒரே கோயில் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வேளாங்கண்ணியில் நடந்த இந்த சம்பவம்ன்றது மற்ற அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா இதுதான் இதுக்கு பேர் தான் தற்கொலை கூட்டம் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் சொல்ற அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கட்சியே இப்படிதான், இதுல இருக்கவங்களே இப்படிதான், எப்பயுமே வந்து அடுத்தவங்களை பத்தி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது, தான் தான் விஜய் தான் அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுவாங்க இவங்க. மற்றவங்க நலனை பற்றி ஒரு துளி கூட அக்கறை இல்லாத கட்சி தான் இந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரசிகர்கள் கூட்டமாக வந்து ஒன்று சேர்றது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வேற யாருக்குமே இல்லாத அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்தை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையும் அரசியல் தாக்கமும் வந்து மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட கட்சிக்கு வந்து இந்த மதசார்பின்மை அப்புறம் வந்து சமூக நீதி இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொள்கையை வந்து முன்னிலைப்படுத்திட்டு வராரு. இந்த சுச்சுவேஷன்லேருந்து வேளாங்கண்ணியில் நடந்த இந்த சம்பவம்ன்றது வந்து எதை குறிக்குது அப்படின்றத ஒரு முக்கியமான கொஸ்டின். விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள்ட்ட வந்து எப்பயுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு எல்லாருமே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ரசிகர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் கெட்ட பேர், ஒட்டுமொத்த கட்சிக்குமே கெட்ட பேர். அவர் ஆல்ரெடி படிச்சு சொல்றாரு, நான் போனேன் அப்படின்னா என் பின்னாடி யாருமே வண்டியில் வராதிங்க, அதனால யாருக்கு இழப்பு, அவருக்கு இழப்பே கிடையாது. ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு நம்ம மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அப்படிதான் நம்ம போயிட்டு வண்டியில் பின்னாடி ஃபாலோ பண்ணி தான் போய் பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதனால ஆக்சிடென்ட் வந்தால் யாரு அவர் பார்க்க போகிறது கிடையாது, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம தான் முக்கியம். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களை யாரை வேணால் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். முதல் தன்னுடைய நலம் தான் சுயநலனா கருதி செயல்படணும்னு நான் சொல்கிறேன். விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், நீங்கள் வெறும் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டோட ஃபியூச்சர், வருங்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கட்சியோட முக்கியமான தொண்டர்கள். ஸோ வந்து உங்கள் பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்கணுன்றத மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு. யாருக்குமே இந்த அளவுக்கு நம்ம கத்தி ரிஸ்க் எடுத்து பின்னாடி ஃபாலோ பண்ணி இதை பண்ணி தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அவசியமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கலாம். சைலண்ட்டாக இருந்துகிட்டே நம்மளோட வேலை என்ன, நமக்கு அவரை பிடிக்குதுன்னா நம்ம பிடிச்ச சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாத ரிஸ்க்கெல்லாம் எடுத்து இது வந்து நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, நம்மளை சார்ந்திருக்க நம்ம கூட ஃபேமிலிக்கும் பிரச்சனை, சம்பந்தமே இல்லாமல் வேற ஒருத்தர் இதுலையும் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கும் பிரச்சனை ஆகுது. அதனால இனிமேல் தயவு செஞ்சு வேற ஏதாவது கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வராருன்னு தெரிஞ்சுன்னா, கோயில் மட்டும் இல்லை வேற எங்கேயா இருந்தாலுமே அமைதியா இருந்து பழகுங்க முதல்ல. அப்புறம் கட்டுப்பாடா இருக்க கத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மெச்சூர்டான ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்துக்க கற்றுவாங்க. ஏன்னா ரசிகர்களாக வந்துட்டு திடீர்னு நமக்கு வந்து ஒரு தொண்டனா மாறுறதுன்றது வந்து எல்லாமே புதுசாக தான் இருக்கும். பட் வந்து இது வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணி தான் வந்தாகணும். ஏன்னா அவர்களே வந்து வந்துட்டாரு, விஜய் அவர்களே வந்துட்டாரு அப்படின்னா அப்போ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி ஆகணும். எங்கே பார்த்தாலும் உடனே வந்து ஆக்ரோஷப்பட்டு டிவிக்கேன்னு கத்துறதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் சரி கிடையாது. உணர்ச்சி வசத்தை வந்து முதல்ல கட்டுப்படுத்து அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சோசியல் சர்வீஸ் பண்ணணும், நல்ல மனிதனாக இருக்க கற்றுக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே உதவி பண்ணாலே போதும். அவரு கூட சேர்ந்து நம்ம வளர்ந்தா யாருக்கு, அவருக்கும் நல்ல பேர், நாட்டுக்கும் நல்ல பேர், எல்லாத்துக்குமே நல்ல பேர். ஒரு தலைவனோட கொள்கையை மக்கள் கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்த வேண்டியது யாரோட கையில் இருக்கு, ஒரு தொண்டனோட கையில தான் இருக்கு. அதனால உணர்ச்சி வசப்படுறது அப்படின்றத விட புத்திசாலித்தனமா இருக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். வாய் ஃபார் மீ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், வேளாங்கண்ணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மாற்றம்ன்றது வெறும் மேடை பேச்சுலையோ இந்த மாதிரி வீடியோலையோ 4 பேர்கிட்ட பேசுறதுலையோ மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம செய்யக்கூடிய செயலில் தான் இருக்குது. பொது வெளியில் எந்த அளவுக்கு நம்ம நாகரிகமாக நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அரசியல் கட்சி தலைவரான விஜய் அவர்களுடைய வெற்றி பயணம் யார் கையில் இருக்குன்னா நம்ம தொண்டர்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இதுவே கடைசியாக இருக்கட்டும். இந்த சம்பவத்தை வந்து கட்சி தலைமை எந்த அளவுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். நம்மளோட பிஹேவியரை பொறுத்து தான் மக்கள் வந்து நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட வெற்றி அப்படின்றது வந்து May 4 தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் எல்லாருமே காத்திருங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் அவர்களோட ரசிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முதல்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முதல்ல வந்து கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்துக்கூடாது. இந்த அளவுக்கு மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி தற்குறித்தனமாக நடந்துக்கிறாரா. ஃபர்ஸ்ட் இந்த தற்குறி நான் இந்த வீடியோவில் நிறைய டைம் சொல்லிட்டேன், நிறைய பேருக்கு வந்திருக்கும். தற்குறினா என்னன்றதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அது வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தற்குறினா என்னன்னா தன்னை குறிக்கக்கூடிய ஒரு குறி, அதாவது ஒரு அந்த சொல், அதுதான் வந்து தற்குறி. இப்போ கை இருக்குது அப்படின்னா என்னை காட்டுறேன் அப்படின்னா
அது வந்து இப்போ எல்லாம் எப்படின்னா இப்படி கை கால் மூக்கு கண்ணுன்னு சொல்கிற மாதிரி தற்குறின்றது வந்து இப்போ நம்மளே காட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, தன்னை தானே காட்டிக்கொள்றது பேர் தான் வந்து தற்குறின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு நெகட்டிவான வார்த்தையோ எதுவுமே கிடையாது. ஸோ தற்குறின்றது வந்து எந்த விதத்துலையும் யாருமே கோவப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு சொல்லே கிடையாது. அதனால தற்குறின்னு சொன்னால் யாருமே கோவப்படாதீங்க. ஆனாலுமே வந்து அடுத்தவன் சொல்கிற அளவுக்கு அந்த வார்த்தைக்கு வந்து யாருமே வந்து இடம் கொடுத்துக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் மே 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக அமையும். ஸோ வந்து இந்த வீடியோவை விஜய் ரசிகர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்களோட சஜஷன் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டாப்பிக்கில் நான் வீடியோ பேசணும்னு நினச்சேன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டெய்லியும் இந்த வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஃபார் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ உங்கள் தட்டனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.